அன்பு ஸ்ரீராம் தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். வருண பகவான் காலத்தினை தொடர்ந்து மழை தந்து கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் பெய்த மழையானது இன்னும் இயல்பு நிலைக்கு வந்தபாடு இல்லை. நாளையாவது விடியலில் நாம் நம்முடைய விரதத்தினை முறையாக கடைபிடித்து கோயிலுக்கு சென்று கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு வழிபடுவோம், வளம் பெறுவோம் என்று கூறி, பண்டிகை என்பது வேறு, விழா என்பது வேறு. பண்டிகை என்பது அனுதினமும் எழுந்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவது போல நிறைவேற்றிவிட்டு புத்தாடை அணிந்து வீட்டிலே செய்யப்பட்ட விரும்பிய பலகாரங்களை உண்பது என்பதுதான் பண்டிகை ஆகும். ஆனால் விரதம் என்பது மிகவும் நேர்த்தியானது. அதனை முறையாக கடைபிடித்தால் நாம் இறைபக்தியை அடைவோம் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. எனவே அவரவர் முறையிலே நாளைய தினம் கார்த்திகை தீப விரதத்தினை முறையாக கடைபிடித்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று, காரணம் இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு வெளிச்சமில்லாத மாதமாக இயற்கையொட்டி தழுவும் மாதமாகும். ஆதலில்தான் கார்த்திகை தீபத்தொன்று தீபம் ஏற்றி நம்மை ஆண்டக்கூடிய நச்சுக்களை ஒழிக்கிறோம் என்பது வரலாறு. சாதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால், கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பரணி தீபம், கார்த்திகை தீபம் என்று ஏற்றிவிட்டு காலையிலே எழுந்து அந்த அகல் விளக்குகளை பார்த்தோம் என்றால் நன்றாகவே தெரியும், அதில் பூச்சி பொட்டுகள் இருக்கும். இதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே நீண்ட ஆய்வுக்கு செல்லாமல் நம்முடைய பெரியவர்கள், ஆன்றோர் பெருமக்கள் என்ன கூறினார்களோ, என்னவெல்லாம் நமக்காக எடுத்துரைத்திருக்கின்றார்களோ அதன்படி நாம் செல்வது என்பது நம்முடைய மரபு என்று கூறி, எல்லோரும் எல்லாம் பெற்று ஈசன் அருள் கிடைக்க நாளைய விரதத்தினை கடைபிடிப்போம். அருணாச்சலேஸ்வரா அருணாச்சலேஸ்வரா அண்ணாமலை ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வரா அருணாச்சலேஸ்வரா அண்ணாமலை ஈஸ்வரா அனைத்துக்கும் நீயே துணை, அதுவே நின் அருளாகும் ஈஸ்வரா அண்ணாமலை ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வரா. அண்ணாமலைக்கு அரோகரா. 4000 திவ்ய பிரபந்தம் தொடர்கிறது. வெண்ணெய் விழுங்கி இன்றைய 4000 திவ்ய பிரபந்தத்தின் தொடர்ச்சி என்பது வெண்ணெய் விழுங்கி. வெண்ணெய் விழுங்கி பெருங்கலத்தை, வெண்ணெய் விழுங்கி பெருங்கலத்தை, வெண்ணெய் விழுங்கி பெரும் கலத்தை, வெற்பீடையிட்டதன் ஓசை கேட்கும், வெற்பீடையிட்டதன் ஓசை கேட்கும், வெண்ணெய் விழுங்கி பெருங்கலத்தை, வெற்பிடையிட்டதன் ஓசை கேட்கும், கண்ணபிரான் கட்ட கல்வி தன்னை, கண்ணபிரான் கட்ட கல்வி தன்னை, காக்கிலோம் உன்மகனை காவாய், கண்ணபிரான் கட்ட கல்வி தன்னை, காக்ககிலோம் உன் மகனை காவாய், புண்ணி புலி பெய்தாலொக்கும் தீமை,
பொன்னிற் புலி பெய்தால் ஒக்கும் தீமை புரை பூரையால் இவை செய்ய வல்ல அண்ணனர் கண்ணனோர் மகனை பெற்று அண்ணனர் கண்ணனோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் வருக 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 இங்கே வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்ய வாய்முகத்து கரிய குழல் செய்ய வாய்முகத்து கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே காகுத்த நம்பி வருக இங்கே அரியன் இவனெனக்கிந்து நங்காய் அரியன் இவனெனக்கிந்து நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கில்லேன் பரிபவம் பேச தரிக்கவில்லேன் பாவியோ நினங்கே போதராயே பாவியேனுக்கிங்கே பாவியேனுக்கிங்கே போதராயே திருவுடை பிள்ளை நான் செய்யவாறு தேக்கமொன்றும் ஈழன் தேசுடையன் உருவு வைத்த கூடத்தோடு வெண்ணை முருகு வைத்த கூடத்தோடு வெண்ணை உறிஞ்சி ஊடை திட்டு போந்தோ நின்றான் அங்கிருந்தா தம்மை அநியாயம் செய்வதுதான் படக்கோ அசோதா செய்வதுதான் படக்கோ அசோதாய் வருக வென்று மகன் தன்னை கூவாய் வருக வென்று மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே கொண்டல் மன்னா இங்கே போதராயே தோழிப்பில்லாய் இங்கே போதராயே தெண்டீரை சோட்டிருப்பே கிடந்த தென்திரை தெண்டீரை சூட்டிருப்போர் கிடந்த தெண்டீரை சோட்டிருப்பே கிடந்த திருநாரணா இங்கே போதராயே திருநாரணா இங்கே போதராயோ உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆட்சி தானும் கண்டெதிரே சென்றெடுத்து கொள்ள கண்டெதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே பாலை கரந்தாடு பேர வைத்து பாலை கரந்தாடு பேர வைத்து
பல்வளையால் என் மகளிருப்ப மேலே அகத்தே நெருப்பு வேண்டி செந்தீரை பொழுதங்கே பேசி நின்றேன் தாள கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன்மகனை கூவாய் போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் போது களமூடை குட்டனேயோ போது களமூடை குட்டனேயோ குண்டெடுத்தாய் குடமாடு கூத்தா நீ குண்டெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வேத பொருளே என் வேங்கடவா சித்தகனே இங்கே போதராயே வித்தகனே இங்கு போதராயே பெண்ணை விழுங்கி முற்றிற்று. நாளை 6ஆம் பகுதி 7ஆம் பகுதி தொடரும். அன்பர்களே, ஏதோ முடிந்தவரை என்னுடைய பொழுதுபோக்கு என்று இல்லாமல் வயதான காலத்திலே இதுதான் என்னுடைய சுபவாசம், தங்களுக்கு தரும் மெய்வாசம். வாய் வழியே புத்தகத்தினை பார்த்து படித்து தரும் பதிவாக இதனை ஸ்ரீராம் தளத்தின் வழியாக தந்து கொண்டிருக்கின்றேன். நிறையவே தங்களின் பார்வைகள் இந்த தளத்தின் மீது பட்டு இருக்கின்றது என்பதனை தலைவணங்கி வரவேற்று வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நீங்கள் தயவுசெய்து விருப்பத்தினை தெரிவிங்கள், விரும்புங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய். நாளை தீபத்தை வேண்டி முடிந்தவரை அர்ப்பணிப்போம். ஆனால் இன்று முக்கியமானது ஒன்று. இன்று கார்த்திகை தீப நன்னாளிலே வரக்கூடிய ஒரு பிரதோஷ நன்னாள். அண்ணாமலையாரை நாம் நினைத்ததினால் இந்த பிரதோஷத்தினை மறக்கும்படி உண்மையிலேயே இந்த நேரத்தில் அது மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் காலையிலிருந்து பிரதோஷத்தினை நோக்கியே தான் இருந்தேன். மேலே வந்து இங்கே அமரும்போது நாராயணையும் சிவத்தையும் குகத்தையும் சிவத்தையும் விஷ்ணுவையும் வைணவத்தையும் நினைக்கும் போது தடுமாறிவிட்டேன் என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த பிரதோஷ நன்னாளிலே பரமன் எல்லோருக்கும் எல்லாம் தந்து நிம்மதியாக உங்களை உறங்க வைத்து நாளை மீண்டும் கார்த்திகை தீப திருவிழாவினை கண்டுகளிக்க உங்களை அன்போடு வரவழைப்பான் ஈசன் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி நன்றி. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்வோம். நன்றி.